பாழான நிலங்களை திரும்ப பயிர் நிலமாக்குகிற ஒரே சக்தி கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்குது. உலக பிரகாரமாய் மனுஷனுடைய எண்ணத்தின்படி கண்டிப்பாக அது திரும்ப நல்ல நிலமாய் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு சொல்லுங்க இல்ல இல்ல. எங்க அப்பா நிறைய இந்த ரப்பர் மரம் நடுவதற்காக நிறைய இடத்துல குழி தோன்ற வேலைக்கு அவங்க போவாங்க. அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்களோட சேர்ந்து அந்த ஸ்கூல் லீவில் நானும் அவங்களோட வேலைக்கு போவேன். எங்கள் தகப்பனாரோட ரொம்ப நாள் நான் இருக்கும்போது வேலை செய்தது நான் தான். எங்கள் அப்பாவும் நானும் ஒன்றா வேலை செய்வோம். சம்பளம் வாங்கும்போது எங்கள் அப்பாவுக்கு 100 ரூபா கிடச்சுன்னா எனக்கு ஒரு 30 ரூபா கிடச்சி. அப்போ எங்கள் அப்பா பயங்கரமாக சந்தோஷப்படுவார். எப்போவுமே ஒரு தகப்பனாருக்கு தன்னுடைய தொழிலை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குமானால் அந்த தொழிலை அவருடைய பிள்ளைகள் செய்யும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இந்த வேலையை இந்த பிள்ளை செய்தே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும். அப்போ எங்கள் அப்பா அப்போவே ரொம்ப சந்தோஷப்படுவார். அது என்ன குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் கரெக்டாக அந்த ஸ்கெட்சு போடுற மாதிரி லைனிங் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நான் அதில் அப்போ ஒரு ரப்பர் மரத்தில் ஒன்று நடுறதுக்கும் அடுத்ததுக்கும் கேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி 7 அடி அந்த மாதிரிலாம் 7 அடி 10 அடி வரைக்குமே கேப் போட்டு அடுத்த மரம் அப்படி தான் நடுவாங்க. அப்போ அந்த மரத்தினுடைய அந்த மரம் செடியாக இருக்கும்போது ஒரு 2 அடி 1.5 அடி செடி கிடைக்கும், அதில் நடுவாங்க. நடும்போது இந்த மரத்திற்கு 2க்கும் கேப் இருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல வாழை மரத்தை நடுவாங்க. வாழை மரத்தை நட்டு அதுலேயும் அப்போ இந்த மரமும் வளரும், இந்த வாழை மரமும் வளரும். இந்த வாழை மரம் ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் அது கனி கொடுக்கும். அதை பிடுங்கி போட்டுருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த ரப்பர் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி வளர்ந்துடும். அதுக்கு பிறகு அது 6 அடி 7 அடி வளர்ந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் வாழை மரத்தை உள்ள நடமாட்டான். ஆனால் அந்த கேப் அப்படியே தான் இருக்கும், அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வாழை மரத்தை நடமாட்டான். அப்போ நான் எங்கள் அப்பாவை பார்த்து கேட்டிருக்கிறேன், சரி அப்போல்லாம் நமக்கு இவ்வளோ கேப்பில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்ல, அது 2வது ஒரு வருமானம் மாதிரி தான். அப்போ இப்போவும் அதே கேப் இருக்குல்ல, நம்ம அதுக்கு இடையில நடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அந்த மரம் இப்போ பெரிய மரம் ஆனதுனால இந்த இடம் இந்த இடத்துல இருக்கிற சத்து, இந்த இடத்துல இருக்கிற தண்ணி, இது எல்லாத்தையும் பெரிய மரம் வேகமாக வேர் விட்டு உறிஞ்சதுனால இதுக்கு இடையில நீ வேற எந்த விவசாயத்தை பண்ணினாலும் அது உனக்கு என்ன கொடுக்காது அப்படின்னா பலன் தராது. அவ்வளோதான். அந்த நிலம் இப்போ யாருக்கு சொந்தமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெரிய மரத்துக்கு சொந்தமாச்சு. ஸோ விவசாயத்திற்கு அது ஏற்றதாக இருக்காது. நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதே யோசனை தான் ஓடிட்டே இருக்கு. ஒரு விசை சிலது தரிசு நிலமாய், ஒரு விசை சிலது பாழான நிலமாய் மாற்றப்பட்டதற்கு பிறகு மனுஷனுடைய எண்ணத்தின்படி, மனுஷனுடைய யோசனையின்படி மறுபடியும் அதை புதுப்பிப்பது இயலாத காரியம், கூடாத காரியம். அதைத்தான் நகோமி சொல்றாங்க, இனி என்னை நீங்க நகோமின்னு கூப்பிடாதீங்க, இனி என்னை நீங்க மாறாள்னு கூப்பிடுங்க. தன்னுடைய மருமக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்னை விட்டு போயிருங்க, இனி சர்வ வல்லவரால எனக்கு நன்மை உண்டாக போறது இல்லை. தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது நான் குறை உள்ளவளாய் நான் வந்திருக்கிறேன். அப்போ அவளுக்கோ நகோமிக்கோ நகோமியை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இந்த பாழான நிலம் திரும்ப பயிர் கனி கொடுக்குன்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் நகோமியை ஆசீர்வதித்து அவர்களை கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் வைத்தது போல இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், பாழான நிலத்தை கர்த்தர் பயிர் நிலமாய் நல்ல கரங்களை தட்டி நாங்க நம்புறோம். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் எதையும் செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? இந்த பாடல் ரொம்ப பழைய பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த பாடலுடைய அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. இனிமையற்ற வாழ்விலே நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. அடுத்த லைன் ரொம்ப அழகா இருக்கு, இனிமையாம் மன்னாவை
வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கு ஒன்றுமே குறைவில்லை. அடுத்த லைன், செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுது. எவ்வளோ அழகாக ரைட் பண்ணிட்டாங்கல்ல. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார்கள். ஸோ எவ்வளோ அழகான கலை நயத்தோடு நல்ல தமிழ் உச்சரிப்போட உண்மையிலே நம்ம மொழிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம மொழியில் கொடுக்கப்படுற அந்த டேஸ்ட் வேற எல்லா மொழியிலையும் அவ்வளோ சீக்கிரமாக இருந்துறாரு. அந்த டேஸ்ட் நம்ம மொழிக்கு மட்டும்தான். தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் நீரை தேனாக கத்தர் மாற்றி நம்மை கத்தர் சந்தோஷமடைய செய்கிறவராம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்கள். நான் வனாந்தரமான பாதையில் நடந்தாலும் கத்தர் எனக்கு சீக்கிரமாய் வயல்வெளியாய் மாற்ற போகிறார். இந்த மாதத்தில் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய வனாந்தரத்தை கத்தர் வயல்வெளியாய் கத்தர் மாற்ற போகிறார். இது நிச்சயம். எதெல்லாம் பாழானது அப்படின்னு நீங்க போட்டீங்களோ அதை கத்தர் உங்களுக்கு பயனுள்ளதாய் மாற்ற போறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கரங்களையும் தட்டி நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா! வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்கள், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்கள், சொல்லோ நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ் செழித்திடுமே, என் வாழ் செழித்திடுமே. இப்ப சொல்லுவோம். செங்கடல் எதிர்த்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, செங்கடல் எதிர்த்து பங்க வந்திடா பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். விடுவிப்பார் ஆண்டவர், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாறுவார். யாத்திரையில் களைத்து நான் பாட பாட அந்த பலத்தை கத்த தரப்போற. இந்த வனாந்தரமான யாத்திரையில, இந்த பயணத்துல களைச்சு போகும்போது நமக்கு தண்ணீரை கொடுக்கும்படியாக, எனக்கு இந்த உலக வாழ்க்கையே பிடிக்கல, நான் நடக்கிற பாதை வனாந்தரமா இருக்குது, எனக்கு வாழ்க்கை வனாந்தரமா இருக்குது, ஆனா இந்த வனாந்தரத்துல இயேசு என் கூட வருகிறார். நன்றி அப்பா. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு திடும்போது, தேவனை மறக்க செய்யும் சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசனனி மதுரமாக மாறி காரிருள் நீங்கிட வெளிச்சம் வீசுமே, மாறாவின் கசந்தனி மதுரமாக மாறிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் வீசுமே. வனாந்திர யாத்திரை களைத்து நான், கரங்களை தட்டி சொல்ல சொல்ல அந்த கிருபை சோர்ந்து போகும் நேரம், நேசரின் சத்தம், நேசரின் சத்தம், என்னை தேற்றிடும், என் வாழ் செழித்திடுமே, என் வாழ் செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே, கடல் மீது நடந்தீரையா, கடல்
ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. கைகளை மேல தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடா. கைகளை தட்டி பாட பாட அந்த மகிமை உங்க தலை மேல இறங்கட்டும். தடைகளெல்லாம் உடையட்டும். சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இயேசுவின் நாமத்தினால் அதமாக்கப்படுவது. ஊழியத்திற்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் பாட பாட பிசாசு எடுக்கிற சகல முயற்சிகளும் தாறுமாறாக்கப்படட்டும். உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடே செங்கடே உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடே ஓ ஓட்டம் பிடித்ததையா, யோரா உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோரான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதை. கைகளை மேல தட்டி கூடுமே, அக்கினியினால் பதில் கொடுக்கிற கர்த்தர், கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றும் கூடுமே, கூடுமே. ஜீசஸ் ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும். உங்க நாமம், உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓ இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சத்துருடைய ராஜ்யங்கள் அழிக்கப்படுவதால் பேய்கள் ஓடுதையா. உம் பேர கை நீட்டினா, உம் பேர கை நீட்டினா, நோய்கள் எல்லா நோய்கள் மறையுதையா. இப்ப கைகளை மேல ஒன்றுமில்ல உம்மால் கூடாது. கைகளை தட்டி சத்தமாய் கூடுமே. அபிஷேகம், அபிஷேகத்தினுடைய நதி, இந்த வார்த்தையினுடைய அதிகாரம் இப்பொழுது இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும். நன்றி அப்பா. திரும்ப திரும்ப கூடுமே, கூடுமே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அவமானம் நிந்தையிலா அனுதின உணவு போல, அவமானம் நிந்தையிலா அனுதின உணவு போல, பழிச்சொல் பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்ட. இப்ப கைகளை மேல தட்டு தொடர்ந்து தொடர்ந்து ஓடே, விட்டு விடாதே, ஜபம் செய்வதை நீ மறந்து விடாதே, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை நீ மறந்து. ஒரு நாளும் ஒரு நாளும் வீணாகாது, நானோடும் ஓட்டம் நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. கைகளை மேல் நானோடும் ஓட்டம்
செய்யும் ஜெபம் ஒரு நாளும் எஸ் 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 சந்தன மௌரக நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தி, எல்லாருடைய கரங்களையும் தட்டி கர்த்தருக்கு நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்தி. இந்த நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்தி. திரும்ப சொல்லுங்க, இந்த நெறிகட்ட சமுதாயத்தில், இந்த நெறிகட்ட சமுதாயத்தில் நான் தானே நட்சத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிற பாழானதை நம்ம நிறைய பேர் சாட்சி சொல்லுவோம். உடைய குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, ஆகாது என்று, இது நீ எந்த பிரயோஜனம் இதால முடியாது அப்படின்னு பாழாக்கப்பட்டது மாதிரி தூக்கி போட்ட நிறைய பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகா நம்மளுக்கு மாற்றி தந்திருக்கிறார். அல்லேலூயா. சிலர் குடிகாரன், இவன் திருந்தவே மாட்டான், இவன் மாறவே மாட்டான்னு அவங்க நெற்றியில அடையாளம் போடப்பட்டவங்க எத்தனையோ பேர். ஆனா ஆண்டவர் ஒரே நாள்ல அந்த பாழான நிலத்தை பயிர் நிலமாய் கர்த்தர் மாற்றி, எவ்வளவு நல்ல கர்த்தர் அல்லவர். ஆமென். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பிரதர் ரத்தினபுரியில கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் குடியிருந்தார். அவர் சொன்னார், நான் பேச்சுலரா இந்த ரத்தினபுரியில் குடியிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் காலையில் என்னுடைய ரூமை கூட்டும் போது அதிகமான குப்பை பீடியினுடைய துண்டு தான் இருக்கும். அவ்வளவு பீடி குடிப்பாராம். என்னுடைய தகப்பனார் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு நான் தான் அந்த பீடியை அவர் என்ன தான் அனுப்புவார். அப்பா அவர் அதான் எங்கள் அப்பாவுக்கு தீப்பெட்டி செலவே ஆகாது, பீடி மட்டும்தான் செலவாகும். என்ன அப்படின்னா, ஒரு பீடியை பற்ற வச்சிட்டாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்த பீடியில் தான், அந்த பீடியில் தான் பற்ற வைப்பார். அதை எப்போவுமே அவர் பாட்டுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்கும். வாயில் ஒரு பீடி ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் கையில் எடுத்தெல்லாம் குடிக்க மாட்டார், இந்த பக்கமாக இழுத்து இந்த பக்கமாக விடுவார். ஆமாம், ஒரு பக்கமாக இழுத்து வேலை நடந்துகிட்டே இருக்கும், இந்த பக்கத்தில் புகை மட்டும் வந்துட்டே இருக்கும். அவ்வளவு அடிமையானவர். சாராயத்துக்குன்னா எஸ்ட்ரீம் அடிமை எங்கள் அப்பா, பீடிக்கு அப்படின்னா எஸ்ட்ரீம் அடிமை. எங்கள் அம்மா காலையில் கூட்டும்போது உண்மையிலே எங்கள் வீட்டில் நைட் ஃபுல்லாக நாங்கள்லாம் தூங்கிடுவோம், அவர் உட்காந்து அடிச்சுட்டே இருப்பார். நிறைய குப்பை தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒரே நாளில், ஒன் டே, நம்ம சிலர் சொல்லுவாங்க பாவத்தை விடணும் அப்படின்னா ஒரு நாளில் விட முடியாது சார், ஒரு நாளில் அவள் கொஞ்சமாக விட்டுற முடியும்னா அப்படியெல்லாம் கிடையாது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை, அவ்வளோதான். அது உடனே இம்மிடியட்டா எழுந்து நட அப்படின்னு சொன்னா 10 நாள் தாண்டி நடன்னு இல்லை, இப்பவே டெஸ்ட் பண்ணிப்பாரு, உடனே டெஸ்ட் பண்ணிப்பாரு. பிழைத்திருன்னா இப்போ உடனே பிழைத்திரு, சுகம்னா உடனே. அந்த ஒரு நாளில் ஆண்டவரை அவரை அதுலேருந்து வெளியே எடுத்தார். அந்த பிரதரை கர்த்தர் வெளியே எடுத்தார். இன்று வரையிலையும் அதை குறித்த ஒரு நினைப்பு கூட, அது மேலே ஒரு பெரிய வெறுப்பே அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ நான் நம்புகிறேன், பாழானதை கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றப்படும். மாதத்தில் நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். எவ்வளோ பெரிய பாழான நிலத்திலையும் என் ஆண்டவருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் போது அந்த மண்ணுக்கு தேவையான தன்மை திரும்பவும் கடந்து வரும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த முக்கியமான உபவாச நாள், இன்னும் நம்முடைய ஆலயத்தினுடைய திறப்பு விழாவுக்கு ஒரு 4 நாளைக்குள்ள தான் இருக்குது. வருகிற செவ்வாய்க்கிழமை மாலையிலே சரியாக 4 மணிக்கு நம்முடைய ஆலய
அப்படின்னா இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க. இந்த ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை விழா நடைபெறும். அனைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளும் குடும்பத்தோடு நீங்கள் கலந்து கொள்ள உங்களை மிகவும் அன்போடு அழைக்கிறேன். வெளி தேசத்திலிருந்து, வெளி இடங்களிலிருந்து அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த திருச்சபை கட்டுவதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கிறாங்க. இது டெம்பரவரி ஸ்ட்ரக்சர் தான், ஆமே. ஆனால் இதுக்கு எத்தனையோ பேருடைய கரையம் நிறைய இருந்திருக்கிறது. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய திருச்சபை மக்களுக்கு நீங்கள் வருகிற பார்க்கிங் இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது. அப்படியே கொஞ்சம் தூரமாக கண்ணப்ப நகர் தாண்டின உடனே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நடந்து சர்ச்சுக்கு வரணும். இந்த சர்ச்சு வாசலில் வண்டியை நிப்பாட்டி இறக்கி விடுவதற்கு அனுமதி இல்லை. ஒரு 50 மீட்டர் தாண்டி போனீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சின்ன கிரவுண்டு, அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு திரும்ப நீங்கள் வந்துடலாம். அதனால் எல்லோரும் நம்ம பிள்ளைங்க எல்லாருமே அங்கேயே விட்டுட்டு மோஸ்ட்லி வந்துடுங்க. அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடக்கும். அடுத்த நாள் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் நைட்டு 8 வரைக்கும் நமக்கு கொடிசியால் 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. இது ரெண்டுக்குமே தேவனால் மிக வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற மோகன் சிலாசரஸ் தகப்பனாரும் வின்சென்ட் செல்வகுமார் தகப்பனாரை அவர்கள் வருகிறார்கள். அதனால் எல்லாரும் ஜபத்தோடு கலந்து கொள்ளுவோம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை நமக்காய் கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. நமக்கு நிறைய பொருட்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றொன்றாய் வாங்கி வைத்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் ஒரு விஷயம் அப்படி கரங்களை கோர்த்து பிடித்து நடக்க போகிற அந்த ஆலய பிரதிஷ்டை, நடக்க போகிற அந்த 12 hours ஃபாஸ்டிங் ப்ரேயர், எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாம். எழுமி நின்று இந்த ஆராதனையினுடைய இடையில் நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அற்புதமாக நடக்கணும், ஆச்சரியமாக நடக்கணும். நம்ம எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் அந்த இடத்துல பிரசன்னராக இருக்கணும். கர்த்தர் அந்த இடம் முழுக்க ஆளுகை செய்யணும். அவருடைய ஆளுகை கடந்து வரணும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்ல, அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றணும். ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த 10ஆம் தேதியே கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம பார்க்கணும். 11ஆம் தேதி ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான ஜனங்கள் அப்படியே அந்த இடத்துல கலந்து கொள்ளணும். தேவ மனிதர்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாய் ஆசீர்வதிக்கும்படியா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தருடைய இரக்கம் காணப்படுவதாக. ஆண்டவரே, உங்களை தவிர யார் இருக்கா? எங்களுடைய ஞானம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்களுக்கு செலவு பண்ண பணம் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஆளுகை செய்யும். உம்முடைய ஆளுகையில் அதை நடக்கணும்ப்பா. தேவைகள் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. அதில் ஆண்டவரே வருகிற பிள்ளைகளெல்லாம் பாதுகாப்பாக வரணும். அவங்க வாகனங்களில் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நாச மோசங்கள் வரக்கூடாது, விக்கனங்கள் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது. ஆண்டவரே உடல் பலவீனங்கள் வரக்கூடாது. சொல்லுங்க, சோர்வுகள் வரக்கூடாது. 2 கூட்டத்திலையும் ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படுவதற்காய் இதற்காக உழைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பொருள்களை வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். பொறுப்புகளை எடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நன்றி அப்பா. நீங்க ஜெபத்தை கேட்டதற்காக கோடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.